கானாடுகாத்தான் செட்டிநாட்டு வீடுகள். நம்ம ஊர் கதை. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் வீடுகள் இல்லைங்க. ஒரு 100 ஆண்டு கால சரித்திரம். சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற கானாடுகாத்தான் கிராமத்தை பத்தி தான் பேசப் போறோம். வீட்டின் வரலாறு. எதுக்காக இப்படி கட்டினாங்க? இந்த வீடுகள் எல்லாம் யாரு கட்டினான்னு பார்த்தா நம்ம செட்டிநாட்டு நகரத்தார்கள் தாங்க. இவங்க சும்மா சாதாரண ஆளுங்க இல்ல. உலக நாடுகள் முழுக்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்த பெரிய பிசினஸ்மேன்கள். பர்மா, மலேசியா, இலங்கைன்னு பல இடத்துல பணம் சம்பாதிச்சுட்டு அவங்க ஊர்ல வந்து கட்டினது தான் இந்த வீடுகள். வெளிநாடுகள்ல பார்த்த கட்டிட கலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஊர் தட்பவெப்பத்துக்கு ஏத்த மாதிரி கலந்து கட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் செட்டிநாட்டு கட்டிட கலவீடு கட்டுன விதம். என்னென்ன இருக்கு உள்ள? சும்மா ஒரு சிமெண்ட் செங்கல்ல கட்டி முடிச்சது இல்லைங்க இந்த வீடு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப தேடி தேடி கொண்டு வந்திருப்பாங்க. தேக்கு மரம், கதவுகள், நிலை, கூரைன்னு எல்லாத்துக்கும் பர்மாவில இருந்து தேக்கு மரம் கொண்டு வந்திருப்பாங்க. அதான் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே நிக்குது. ஆத்தங்குடி டைல்ஸ். தரைய பாருங்க, கலர்ஃபுல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்கு பேரு தான் ஆத்தங்குடி டைல்ஸ். இது வெளியூர்ல இருந்து கொண்டு வந்ததில்ல. நம்ம செட்டிநாட்டிலேயே முழுக்க முழுக்க கைனால செஞ்சது. இது தரையை எப்பவும் சில்லுன்னு வச்சுக்குமாம். சுண்ணாம்பு பூச்சு, எக் ஒயிட் பிளாஸ்டர். இந்த சுவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி மினுங்குதே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுண்ணாம்பு கூட முட்டையோட வெள்ளைக்கரு, பனை வெல்லம், கடுக்காய்ன்னு பல பொருட்களை சேர்த்து பூசுவாங்க. அதனால தான் பெயிண்ட் இல்லாமலே இத்தனை வருஷமா பளிச்சுன்னு இருக்கு. வீட்டுக்குள்ள போனா மொத்தம் 3-4 பெரிய முற்றம் இருக்கும். நடுவுல வானம் தெரியிற மாதிரி திறந்திருக்கும். மழை தண்ணியெல்லாம் உள்ள விழும். முதல் முற்றம் ஆண்கள் பேச, வியாபாரம் பேசன்னு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த முற்றம் குடும்ப பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க. கடைசியா சமையலறை, பாத்திரம் கழுவுற இடம்னு எல்லாம் இருக்கும். ஒரு வீடுன்னா குறைஞ்சது 100 கதவுகளாவது இருக்கும். எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தாங்க? அவங்க கலாச்சாரம். இந்த வீடுகள் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் வாழ்றதுக்காக கட்டினதில்ல. இதுக்கு பேர் தான் கூட்டு குடும்ப வீடுகள். செட்டியார்கள் பொதுவா கூட்டு குடும்பமா தான் வாழ்வாங்க. ஒரு பெரிய வீட்ல அப்பா, அம்மா, அவங்க பசங்க, அவங்க பேரன் பேத்திகள்னு 4-5 தலைமுறை ஒரே டைம்ல வாழ்ந்திருப்பாங்க. ஒரு வீட்ல 30லிருந்து 50 பேர் வர கூட இருந்திருக்கலாம். அதனால தான் அங்க பெரிய பெரிய சமையலறைகள் இருக்கும். ஒரே நேரத்துல 50 பேருக்கு சமைக்கணும்ல. அவங்க கலாச்சாரத்துல முக்கியமான விஷயங்கள். பணம். இவங்க பிசினஸ்ல ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால வீட்டுல எப்பவும் தனியா ஒரு பணம் வைக்கும் அறை வச்சிருப்பாங்க. மரியாதை. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா அவங்களை உபசரிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே. செட்டிநாட்டு விருந்தோம்பல் ரொம்ப ஃபேமஸ். திருமணம். செட்டிநாட்டு திருமணங்கள்னா சும்மா சொல்லக்கூடாது. 3-4 நாள் நடக்கும். இந்த மாதிரி பெரிய வீடுகள் தான் கல்யாண மண்டபம் மாதிரியே யூஸ் ஆகும். இப்போ பல செட்டிநாட்டு குடும்பங்கள் பிசினஸ், வேலைன்னு வெளியூர் போயிட்டுறதால இந்த வீடுகள் எல்லாம் பூட்டி தான் கிடக்குது. ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நம்மளோட ஒரு பழைய வாழ்க்கை முறையும் வரலாறும் அப்படியே இருக்குங்க. வீடுகளுக்குள்ள இருக்கிற சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. வாங்க இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். செட்டியார் மரபும் வீட்டின் அமைப்பும், கூட்டு குடும்பத்தின் ஆதிக்கம். இந்த வீடுகள் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? ஏன் ஒருத்தருக்கே இவ்வளவு அரண்மனை மாதிரி வீடுன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அவங்களுடைய கூட்டு குடும்ப முறைதான். சும்மா ஒரு அப்பா பையன் இல்ல. அப்பா வழி சொந்தங்கள் அவங்க குழந்தைகள்னு குறைஞ்சது 4 தலைமுறை ஒரே கூரைக்கு கீழ வாழ்ந்திருப்பாங்க. இந்த செட்டியார் மக்கள் வெளிநாட்டுல பணம் சம்பாதிக்கும்போது குடும்பம் மொத்தமும் ஊர்ல இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கும். வீட்டுக்குள்ள மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 40லிருந்து 60 அறைகள். எதுக்கு இவ்வளவுன்னு கேட்டா, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு அறை.
அவங்க குழந்தைங்க வளர்ந்தா அவங்களுக்குன்னு ஒரு அறைன்னு போய்க்கிட்டே இருக்கும். பொதுவா வீட்டின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். வாசல் திண்ணை. வெளியூர்ல இருந்து வியாபாரிங்க வந்தா அங்கதான் உட்கார்ந்து பேசுவாங்க. அப்போ உள்ள இருக்கிற பெண்களுக்கு அவங்க முகம் தெரியாது. வெளியாட்கள் உள்ள வராத மாதிரி, ஆனா அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கிற மாதிரி யோசிச்சு கட்டினாங்க. 2 அல்லது 3 முற்றங்கள். நடுவுல இருக்கிற பெரிய முற்றம், நடுமுற்றம் தான் அந்த வீட்டுக்கே உயிர். அங்கதான் கல்யாணம், காதுகுத்துன்னு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். ராத்திரி நேரத்துல நட்சத்திரங்கள் தெரியறத குடும்பம் மொத்தமும் சேர்ந்து பார்ப்பாங்களாம். அதுக்கு மேலதான் சமையல், சாப்பிடுறதுன்னு நடக்கும். மச்சு வீடு. மேல் இருக்கிற அறைகள்ல தான் முக்கியமான ஆவணங்கள், நகைகள், பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் வீட்டின் பெரியவங்க, தலைவர் மட்டும்தான் அந்த அறைகளை யூஸ் பண்ணுவாங்க. கட்டுமான ரகசியம். கலையும் பொருள்களும். இந்த வீடுகளை கட்டின விதம் இருக்கு பாருங்க, அதுல தான் அவங்களுடைய வியாபார திறமையும் கலை ஆர்வமும் தெரியும். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு தேவையான பொருட்களை உள்ளூர்ல தேட மாட்டாங்க. கப்பலேறி வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப தரமான பொருட்களா பார்த்து எடுத்துட்டு வருவாங்க. இத்தாலியன் மார்பிள்ஸ் அண்ட் பெல்ஜியன் கண்ணாடிகள். சில வீடுகளோட தரையில இப்போவும் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல மினுமினுக்கும். அது ஐரோப்பாவுல இருந்து கொண்டு வந்த இத்தாலியன் மார்பிள்ஸ். அப்புறம் கதவுகள்ல வச்சிருக்கிற வேலைப்பாடான கலர் கண்ணாடிகள் எல்லாம் பெல்ஜியம்ல இருந்து வந்ததாம். பர்மா தேக்கு, பர்மீஸ் டீக். இந்த தேக்கு மரத்தை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இது எவ்வளவு மழை, வெயில் வந்தாலும் அழுகி போகவே போகாது. அப்புறம் கரையான் அரிக்காதாம். பசைக் கலவை. வீட்டின் கூரையில மரச்சட்டங்களை எல்லாம் ஒட்ட பயன்படுத்தின பசை கூட சும்மா இல்லை. ஒரு காலத்துல எண்ணெய் வித்துக்கள், கறிவேப்பிலை, கடுக்காய், முட்டையோட மஞ்சள் கருன்னு இயற்கையான பொருட்களை கலந்து ஒரு ஸ்ட்ராங்கான பசையா தயாரிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த வீடுகள்ல ஏசி இல்லாமலேயே ஒரு நல்ல குளுமை இருந்துட்டே இருக்கு. வெளியில வெயில் சுட்டெரிச்சாலும் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை இருக்கும். கலாச்சாரம். பெரிய சமையலறையும் மாமிச சமையலும். செட்டிநாட்டு கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல் தான் முதலிடம். யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்கள பட்டினி போட்டு அனுப்பவே மாட்டாங்க. பெரிய அடுப்பங்கரை. சமையலறை ரொம்ப பெருசா இருக்கும். கல்யாண காலங்கள்ல ஒரே நேரத்துல 200 இருந்து 500 பேருக்கு சமைக்கும் வசதி அங்க இருக்கும். அரிசி அளக்கிறதுக்குன்னு தனியா மரத்தாலான மரக்கால் இருக்கும். செட்டிநாட்டு விருந்து. நீங்க கேட்டதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செட்டியார் சமூகம் பெரும்பாலும் சைவ உணவு சாப்பிட்டாலும் அவங்க சமைக்கிற காரைக்குடி அசைவ சமையல் ரொம்ப பிரபலம். மசாலா பொருட்களையும் காய்கறிகளையும் அவங்க வியாபாரம் செஞ்சதுனால சமையலையும் கை தேர்ந்திருப்பாங்க. இப்போதைய நிலை. பூட்டிய அரண்மனைகள். இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, அந்த பெரிய வீடுகள்ல பல வீடுகள்ல ஆட்கள் இல்ல. செட்டியார் மக்கள் எல்லாரும் பிசினஸுக்காக சென்னை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கான்னு உலகம் முழுக்க போயிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் டைம்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவில் விசேஷத்துக்கு மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வந்து பூட்டை திறந்து தூசி தட்டிட்டு திரும்பி போயிடுறாங்க. அந்த பெரிய கதவுகள் பூட்டி கிடந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய ராஜாங்கம் நடந்த வரலாறு இருக்கு. அதை பார்க்கத்தான் இப்போ உலகம் முழுக்க இருந்து ஆளுங்க கானாடுகாத்தான் வராங்க. இந்த பெரிய வீடுகள்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 இருந்து 50 பேர் இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்தை நடத்துறது சும்மா இல்ல. கிணத்து தண்ணீர். வீட்டுக்குள்ளேயே பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணத்துல இருந்து தான் நாள் முழுக்க தண்ணீர் எடுப்பாங்க. வீட்டு பெண்களோட முக்கியமான வேலை விடியற்காலையிலேயே எழுந்து வந்து பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறதுன்னு போயிடும். மதிய உணவும் ஓய்வும்.
எல்லாரும் சேர்ந்து மத்தியானம் சாப்பிட்ட பிறகு வீட்டுப் பெரியவங்க எல்லாம் நடுமுற்றத்துல இருக்கிற ஊஞ்சல் ஸ்விங் பலகையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய வீடுகள்ல கட்டாயம் மர ஊஞ்சல் இருக்கும். இரவுச் சடங்குகள் ராத்திரி ஆனதுன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து டாயம் பல்லாங்குழின்னு விளையாடுவாங்க. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுறதுக்கு இந்த வீட்டின் அமைப்பு ரொம்ப உதவியா இருந்தது. செட்டிநாட்டு பெண்களும் ரகசிய அறைகளும் இந்த வீடுகள் இவ்வளவு கலைநயத்தோட இருக்க ஒரு முக்கியமான காரணம் செட்டிநாட்டு பெண்களின் ரசனைதான். வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்ச ஆண் மக்களுக்கு சமமா இந்த வீட்டை அழகுபடுத்துறதுல பெண்களுக்கும் முக்கிய பங்கு இருந்தது. நகைகளும் பீரோக்களும் செட்டியார் வீடுகள்ல தங்கம் வைரம் அதிகமா இருக்கும். அதை பத்திரமா வைக்கிறதுக்காகவே சில வீடுகள்ல சுவருக்குள்ள ரகசிய பீரோக்கள் சிகரெட் வால்கள் அல்மிரா அமைச்சிருப்பாங்க. இந்த ரகசியம் குடும்ப பெண்கள் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஜவுளி கலவை டெக்ஸ்டைல் பிளெண்டு வெளிநாட்டு வியாபாரத்திலிருந்து வந்த துணிகள் ஜவுளிகள் எல்லாம் ஒரு தனி அறையில தான் இருக்கும். பெண்களோட கலை ஆர்வம் காரணமாக வீட்டின் திரைச்சீலைகள் ஜமக்காளங்கள் கார்பெட்ஸு எல்லாமே பல வெளிநாடுகளோட கலவையா இருக்கும். உள் அலங்காரமும் கலை நுணுக்கமும் வீட்டுக்கு வெளியில இருக்கிற பிரம்மாண்டத்தை விட உள்ள இருக்கிற அலங்கார பொருட்கள் தான் இந்த வீட்டுக்கு ஒரு தனி அழகை கொடுக்கும். படிகார விளக்குகள் கிறிஸ்டல் லேம்ப்ஸ் ஒவ்வொரு வீட்லையும் நடுமுற்றம் அல்லது ஹால் பகுதியில கண்ணாடி அல்லது படிகாரத்தால செஞ்ச பெரிய பெரிய தூக்கு விளக்குகள் இருக்கும். இவை பெரும்பாலும் இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்பட்டவையாம். அந்த விளக்குகள் எரியும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு மேஜிக் ஒளி உருவாகும். ஓவியங்களும் சுவர் பலகைகளும் வீட்டின் சுவர்கள்ல பெரும்பாலும் குடும்பத் தலைவர்களோட பெரிய போட்டோக்களும் ஓவியங்களும் இருக்கும். இந்த ஓவியங்கள் வெளிநாட்டு பாணியில் இருந்தாலும் உள்ளூர் கலைஞர்களை கொண்டு வரையப்பட்டிருக்கும். இது குடும்பத்தின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் காட்டுமாம்.